முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்டி மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு மீண்டும் நமது ஆசிரியர் நேரலை பேட்டையில் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாரன் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மகா சிவராத்திரி, ரொம்ப நிறைஞ்ச ரொம்ப மங்களகரமான நாள், சுபமுகூர்த்த நாளும் கூட பல திருமணங்கள், பல அரசியல் திருமணங்கள் கூட நடந்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக அரசியல் களத்திலையும் பரபரப்பு தொற்று இருக்கிறது. இந்தியாவுடைய டாப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 2 பேர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கரண்ட்லி இருக்காங்க. ஒன்று திரு பிரசாந்த் கிஷோர், அவர் வந்து தாவேகாவுடைய மேடையில் பேசியிருக்கார். இன்னொரு பக்கம் திரு அமித்ஷா அவர்கள், அவர் வந்து கோவையில் பாஜக அலுவலக திறப்பு விழாவில் இருந்துட்டு அங்கே பேசிட்டு போயிருக்கார். இப்போது சிவராத்திரி ஃபங்க்ஷனில் பங்கேற்க இருக்கிறார். ஸோ இந்த இதில் வந்து நான் முதல்ல தாவேகாவோட நிகழ்ச்சியை பற்றி இப்போதைய பேட்டியில், நேரலை பேட்டியில் கேட்கணும்னு நினைக்கிறேன். தாவேகாவுடைய 1ஆம் ஆண்டு, முதல் ஆண்டு முடிந்து 1ஆம் ஆண்டு அந்த ஆண்டு விழா இன்று நடந்தது. ஈஸியாக நடந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அங்கே வந்து உள்ளரங்க கூட்டமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நடந்தது. அதில் வந்து பல பேச்சுக்கள் இருந்தது. அதில் முதல் விஷயமா நான் கேட்கணும்னு நினைக்கிறது, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், கொள்கை பரப்பு இணைச் செயலராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, விஜய் அண்ணா வந்து வருகிறார், அண்ணா வருகிறார், அண்ணாவாக வருகிறார் அப்படின்னு சொன்னார். இந்த அண்ணாவாகன்றது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களை சொல்கிறாங்களா, இல்லை அப்பா அம்மா அப்படின்னு அந்த பிராண்டிங் வரிசையில் அடுத்ததாக அண்ணான திரு விஜய் அவர்கள் பிராண்டிங் செய்யப்படுகிறார்? ரெண்டுமே தான். ஒன்று வந்து நீங்கள் சொன்னீங்க 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு, அதில் நான் முரண்படுறேன். அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தானே வியூகத்தை தான் ஜெயிக்கிற வந்து ஒரு திறமையாளன், தலைவன். சரிங்களா? ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து பீகாரில் தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியலங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நேரு உள்பட எல்லாருமே 2021 அவருடைய உதவியை பயன்படுத்திக்கிட்டவங்க, அவங்கள பே பண்ணி பயன்படுத்திக்கிட்டவங்க இன்றைக்கி வெள்ளி நகையாடுறாங்க. முதல்ல நீங்கள் ஜெயிக்க பாருங்கள், அப்புறம் ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்கிறாங்க. 2021 அவருடைய பங்களிப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். ஆனால் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தபோது திமுகவுடைய மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. டு நேம் நேரு அவர்கள், பெரியசாமி, துரைமுருகன், டிஆர் பாலு, இவங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை வச்சுன்னா அவங்க நமக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. அந்த இளம் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய வெல்கம் வந்துச்சுன்னா, பிரசாந்த் கிஷோர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படிம்பாங்க. அப்போ நேருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோன்னா அவங்கெல்லாம் வந்து அப்படி பேசிக்கையில் தளபதி, தலைவர் அப்படின்னு பேசி அமைச்சர் முன்னாள் அமைச்சரான பிறகும் அமைச்சர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புரோட்டோக்காலில் வந்தவங்க வந்து நான் ஸ்டாலின் ஆஃபீஸில் பேசுகிறேன்னா அது ஒரு சின்ன பையனோ 22 வயசு பையன் பேசுவான். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ஷாக்காக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, அவங்க பேசாமல் ஆகிட்டாங்க. அதனால் அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறவரை நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். அதுக்காக தான் வந்திருக்காரு. நம்ம அவரை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அமித்ஷா வந்து அப்படி கிடையாது, அவரே ஒரு வியூக வகுப்பாளர், அவங்க கட்சிக்காக பண்ணக்கூடிய ஆமாம். நம்ம வந்து சாணக்கியர் வேற, சத்திரியர் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவரை நீங்கள் சாணக்கியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பிரசாந்த் கிஷோரா. பட் அவர் வந்து ஒரு ரியல் சத்திரியர், அவரே போர் வெல்லக்கூடியவர். எனக்கு இன்னொருத்தர் வேண்டியில்லை, அவர் தான் தளபதி, அவர் தான் ராஜா, அவர் தான் அந்த இடத்துல நிற்கிறார். அது ரெண்டும் வேற விஷயம். அங்கே அந்த பேச்சாளர் பேசி அந்த அண்ணா, விஜய் அண்ணா, அண்ணாஞ்சலி சொன்ன சிஸ்டர் என்ன நான் பார்த்துக்கிட்டேன்னா, விஜய் கட்சியில் பேச்சாளர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து நார்மலாக ஒரு பேச்சு வந்து தட் ஷுட் பி இன்ஸ்பிரேஷனல். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனோட பேச்சு வந்து பெருசாக இன்ஸ்பிரேஷனலாக இல்லை. அந்த அவருடைய அம்பேத்கர் புக் ரிலீஸில் வந்து ரொம்ப டாக்டிக்கலாக இருந்துச்சு. அது வந்து அகெயின் ஒரு ஓரேட்டர் மாதிரியான ஸ்பீச்சாக இல்லாமல் அது வந்து, ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான பேசக்கூடிய ஸ்பைசி ஒரு முக்கியமான கட்டமாக இருந்தனால சரியாக இருந்துச்சு. இங்கே வந்து அது வந்து தட் வாஸ் நாட் தட் மச் இம்ப்ரெசிவ். ஆனால் அந்த வேறு தம்பிகள் வந்து அது பேசும்போது கொண்டு வரும்போது நான் என்ன புரிஞ்சுனேன், அப்புறம் பின்னாடி ஒருத்தர் கவிதை வாசிக்கிறான்னு பண்ணும்போது ரைட்டு, இந்த தமிழ்நாட்டில் அந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்து பேச்சாலேயே வந்து மயக்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியமான. நம்ம பொய் சொல்கிறத கூட உண்மை மாதிரி நம்ப வச்சிடணும். அது வந்து உனக்கு நான் தான் எல்லாம் மான் ஓடுது, தேன் ஓடுது, பால் ஓடுது அப்படின்னு ஆஹா ஓ நம்ப வச்சுன்னு அப்படியான்னு சொல்லிட்டு இந்த மணலை கைரா திருப்பேன்னா எப்படிப்பா திருப்பேன்னு கேட்கக்கூடாது. அந்த சொல் அப்படியே மண்ணை எடுத்து அப்படியே திருச்சி பிரித்து உரிச்சு வந்து நிப்பாட்டினேன்னா அண்ணே மணலை திருச்சுடார் போல தெரியுதே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த கெப்பாசிட்டி அங்கே உள்ள வருது அப்படின்னு பாருங்க. எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வந்து விரும்பி சிலிச்சா கொஞ்சம் இல்லாமல் பேசக்கூடியலாம் இருக்கிறாங்கிறது ஒரு குட் ஷைன். அது அவ்வளோதான் பார்க்குறேன். அது அண்ணாவா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, அப்பா அம்மா ஐயா அண்ணி அந்த வரிசையில் அண்ணா அப்படின்னு கொண்டு வராங்களா அப்படிங்கிற நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது வந்து அதுபோல் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவர் தளபதினு ஏற்கனவே இருக்கிறாரு, ஜனநாயகன்னு அந்த வரக்கூடிய படத்தின் மூலமாக திரும்பி அடுத்து கொண்டு வரலாம். கமலுக்கு வந்து நம்ம ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, சரி, அது மூலமாக படத்தின் மூலமாக அவர் கொண்டு வரலாம். அது என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் தளபதினு இவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்னால தான் முதலமைச்சரை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்ட கூட சொல்லலாம். நம்ம வந்து ஏன்னா ஏற்கனவே மதுரையில் ஒரு தளபதினு ஒரு எம்எல்ஏ உட்காந்துருக்கிறாரு.
இங்கே இவர் வேறு தளபதின்றாங்க. அப்போ நம்மளும் தளபதியான முதலமைச்சர் அவர் அப்பா அப்படின்னு மாற்றிருக்கலாம். ஸோ வேறு காரணங்கள் இருக்கலாம். இவர் அண்ணாவா ப்ரொஜெக்ட் ஆறாரா, விஜயா ப்ரொஜெக்ட் ஆறாரா, ஜனநாயகனா ப்ரொஜெக்ட் ஆறாரா, தளபதியாக ப்ரொஜெக்ட் ஆறாங்கிறதுல ப்ரொஜெக்ட் ஆறாரா அப்படிங்கிறதான் பாயிண்ட். அதில் டேக்அவே என்ன இன்னைக்குன்னா, நல்ல பேச்சாளர்களும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அது வந்து முக்கியமான ஒரு அம்சம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அது இருக்குது. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு டிக் போட்டுக்கலாம். அவங்க இந்த பிராண்டிங், இந்த பேச்சாளர் இதை பற்றிலாம் கேட்கும்போது திரு ஆதவர்ஜுனோடைய பேச்சில் ஒரு வார்த்தை அவர் வந்து விடுறாரு. அது ஒரு நேரடி தாக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது. என்ன சொல்கிறாருன்னா, இங்கெல்லாம் வந்து பல நடிகர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் விஜய் அவர்கள் அப்படி இல்லை, இண்டஸ்ட்ரியிலே டாப்பு. ஹீரோனா சும்மா ஹீரோவில் இண்டஸ்ட்ரியிலே டாப்பில் இருக்காரு. அவர் வந்து மித்தவங்க மாதிரி படம் நடிக்கணும், ஃபேமஸ் ஆகணும், அப்படியே அரசியலுக்கு போகணும், துணை முதல்வர் ஆகணும் அப்படின்றவெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் இண்டஸ்ட்ரியில் டாப்பாக இருக்காரு, மக்கள் மத்தியில் இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறார். இது அப்படியே பேட்டர்னை பார்த்தா திரு உதயநிதி ஸ்டாலினா நேரடியாக விமர்சிக்காம, மறைமுகமாக பேர் எடுக்காம விமர்சிக்கிறார் அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த விமர்சனம் இது எப்படி? நேரடி தான். அதில் என்ன மறைமுகம் என்ன வேண்டி இருக்குது? அப்போ அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்பேன். இது வந்து அவருக்கு மட்டுமே செய்யப்பட்டது. ஏற்கனவே முத்துக்கு ஒரு முயற்சி பண்ணப்பட்டது, சரியாக வரல. அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் செய்யப்பட்டது. குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு தொடரில் வந்து தூர்தர்ஷனில் வந்து படித்து புதிய சேனலில் அப்போ தூர்தர்ஷன் சொல்லுவாங்க, தூர்தர்ஷன் தமிழ் அப்போ பண்ணார். அது நல்ல அரவிந்தனுடைய கேரக்டரை நாப்பார் சாதி இப்போ அவருடைய நாவலை வந்து பண்ணார். அதுவும் நல்லா பெரிய ஹிட்டாக தான் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு அறிமுகம் தேவைப்படுறதுக்காக கொண்டு வரது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருமே அவருடைய குடும்பத்தில் இன்னும் 2 பேர் கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு ஒருத்தர் பாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதே கலைஞர் குடும்பத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒன்று நம்ம எப்படி குத்தம் சொல்லிங்க. அவங்க படம் அவங்க நடிக்கிறாங்க, துணை முதலமைச்சர் அவங்க கட்சி அவங்க செய்கிறாங்க, அவர்கிட்ட வச்சுக்கிடுவோம். அவர் வந்து அப்படி செஞ்சுட்டாருன்னு திரு ஆதவர்ஜுனா என்ன செஞ்சார்? 2021 திமுக இருந்தார். நான் தான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தேன், நான் தான் கட்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணேன்னு சொல்லி சொன்னார். 24 விசிகா போயிட்டார். இந்த 25 இங்கே உட்காந்துட்டார். அப்போ அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தார்? அப்போ இங்கே வந்து கட்சியில் ஒரு பொறுப்பில் வந்திருக்கிறார்ல. அப்போ வந்து நீங்கள் என்ன, நீங்கள் எத்தனை வருஷமா, 50 வருஷமா நீங்கள் கட்சியில் உழைச்சிங்களா ஒரு கேள்வி வைக்கலாம்ல. ஸோ அதில் வந்து அவர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாரிசாக நிற்கிறாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் சினிமாவில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதும், சினிமா மூலமாக நம்ம வந்து இங்கே வந்து எம்எல்ஏ ஆகுதுங்கிறது வந்து ஒரு தப்பு கிடையாது. எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அது எம்ஜிஆர் அண்ணா திராவிட இயக்கமே அப்படி சினிமாவுடைய பிரபல்யத்தை ரொம்ப பெருசாக பயன்படுத்தினது தான். அது எஸ் ராஜேந்திரன்லேருந்து, அண்ணாலேருந்து, கலைஞர்லேருந்து, ஜானகிலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து எல்லாருமே இந்த சினிமாவில் இருந்தவங்க தான். அதனால் வந்து சினிமாவை பயன்படுத்திட்டு வந்தாருங்கிறத நம்ம குத்தமாக சொல்ல முடியாது. விஜய் போடுற பேண்ட் சட்டையை மாற்றி போட்டு கூட நடிச்சா கூட பரவாயில்ல, முதல்வரே விஜயை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காரு அந்த பேண்ட் சட்டையெல்லாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்வரே நம்ம தளபதி ரசிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு, தூக்கத்தில் கூட நம்ம பற்றி தான் நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு திரு ஆதவர்ஜுனா. ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி பேண்ட், அதாவது வந்து அது வந்து நல்ல பேட்டர்ன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டலாக வந்து ரொம்ப ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆமாம், பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம் செலெக்ஷன். ஒரு நிகழ்ச்சியில் நானும் பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் கலந்துக்கும் போது அன்னைக்கு வந்து அவர் ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் போட்டிருந்தார். என்ன சார் இதை போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா என்ன பிரச்சனைனா அப்படின்னாரு. இது விஜய் யூனிஃபார்ம் வச்சிருக்காரு. அப்படியா? நான் என்ன காக்கி சட்டை காக்கி பேண்ட் போடக்கூடாதான்? நான் காலம்புறா காக்கி பேண்ட் தான் போட்டுட்டு இருந்தேன், யூனிஃபார்மில் இல்லாத போது நான் ஒயிட் ஷர்ட் போட்டு தான் போட்டுட்டு இருப்பேன். இது வந்து இப்போ அப்படி போயிடுச்சா அப்படின்னாரு. அது மாதிரி வந்து ஒரு நல்ல பேட்டர்னுக்கு போது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவருக்கு காஸ்டியூம் டிசைனர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. விஜய்க்கு வந்து நிறைய ஜெகன்மோகன் ரெட்டி கூட இருந்த பேட்டர்ன், அவர் வச்சிருந்த பேட்டர்ன். இது வந்து இந்த கலரே நல்ல கலந்து. அதாவது நான் வந்து விஜய் பேட்டனா, ஜெகன்மோகன் ரெட்டி பேட்டனா, போலீஸோடைய பேட்டனா, நீங்க வந்து தமிழ்நாட்டில் கூடிய எல்லா மூணு பேருக்கும் காமன் பாயிண்ட் வந்து பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் பேட்டர்னும் இருக்கலாம். நம்ம அதெல்லாம் கூட இன்னும் தமிழ்நாட்டில் போய் போலீஸ்காரங்களை போய் பாருங்க, அவங்க எல்லாம் யூனிஃபார்ம் இல்லாத வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட் தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து அது வந்து யூனிஃபார்ம் பேண்ட், அது வந்து ஒரு பொலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அதை வந்து இன்னொருத்தர் தமிழ்நாட்டில் யாருமே வந்து வெள்ளை சட்டை போடக்கூடாது, காக்கி பேண்ட் போடக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வர முடியாது. அப்படிலாம் அவர் ஒரு பேட்டர்னாக வச்சிருக்காரு. பப்ளிக்கில் அப்பியர் ஆகும்போதெல்லாம் அதை போட்டுன்னு வச்சுட்டு இருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. அப்போ வெள்ளை சட்டைக்கும் காக்கி பேண்ட்டுக்கும் அவர் காப்பி ரெட்டு நீங்கள் வச்சுக்க முடியாது. அவர் அண்ணா போல ஒரு துண்டை போட்டுக்கிட்டோம், கலைஞர் போல ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டோம், எம்ஜிஆர் போல ஒரு தொப்பி வச்சுட்டோங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணலாம். இந்த ஒயிட் ஷர்ட் காக்கி பண்ணா அது வந்து விஜய் ட்ரை பண்ணலாம். அது வந்து அவருடைய பாணி, நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது. பட் அதனால வேற யாருமே போட முடியாது. நான் வந்து முதல்ல தந்திட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம அந்த கோட்டு போடும்போது வந்து ஒரு காலத்தில் நான் ஆரம்பிச்ச போது மோடி கோட்டுன்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அது ஒரு பீரியடில் பாண்டே கோட்டுன்னு நம்ம நண்பர் ஆஸ்பர் சுவாமி அவருக்கு சொன்னார். அவர் ஒரு மீட்டிங்கில் போகும்போது அந்த கோட்டு போட்டிருக்கும் போது அவருக்கு என்ன பாண்டே கோட்டு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஓடிட்டு இருக்கும். நம்ம அது வந்து ஸோ அதனால அது நம்ம இப்போ அந்த கோட்டை போடுறதே இல்லை, ரைட்? அது வந்து சொல்லுவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டிஎம்கே விஜயை கூர்ந்து கவனிக்குதுங்கிறது உண்மை. அதான் அதில் டேக்அவே. விஜய் கூர்ந்து கவனிக்குது, விஜய் வளர்க்கும் வருவதில்லை அப்படின்னு முதல்வர் பேசுறதை பார்த்துருக்கோம். இப்போ அதே விஷயத்த சொல்லி அதுக்கு தாவேகா கிளைம் பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகாவை பார்த்து தான் பயப்படணுமா? ஒரு பக்கம் அதிமுக இருக்கு, ஒரு பக்கம் சீமான் இருக்காரு. நம்ம உங்கள்கிட்ட சொன்னதுதான், திமுக ரொம்ப பிரில்லியண்டா ஒரு அரசியல் காய் நகர்த்துது. என்னதான் இருந்தாலும் அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த பழைய பெருசு ஒருத்தர் வீட்டு ஊரில் உட்காந்துருப்பார்ல, அதெல்லாம் சரி வராதான்னு உட்காருன்னு சொல்லிடுவார். என்ன இல்லை தாத்தா அப்படின்னு போட நான் எவ்வளோ வேற பார்த்துருக்கேன்டா அப்படிம்பார்ல, அந்த எவ்வளோ வேற பார்த்துருக்கேன்டாங்கிற கட்சி தான் திமுக. சரிங்களா? அதனால அவங்க பிரில்லியண்டாக அவங்க காய் நகர்த்துறாங்க. சரிங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க,
தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிஜேபியில் அண்ணாமலை மாதிரி ஒரு பயங்கரமான அக்ரெசிவான ஒரு லீடர் இருக்கார். அவர் பயங்கரமாக பவுன்ஸ் பேக் பண்ணுறார். அது அந்த கட்சியை வளர்க்குது. ரைட். இந்த பக்கம் பெரியாரை சீண்டிட்டு பதிலுக்கு பதில் சொல்லி பெரியாரை பற்றி இன்னும் பேச விட்டு அதன் மூலமாக சீமானுடைய கட்சியை வளர்த்து விடுறாங்க. சீமானும் அதே மாதிரி ஒரு அக்ரெசிவான லீடர். அவர் பொட்டு பொழந்து கட்டுறாரு. சீமான் வளர்றாரு. அதை திமுக ஆதரிக்குது. பிஜேபி வளருது, அதை திமுக ஆதரிக்குது. இந்த பக்கம் விஜய் வந்து ஒரு காமன் மேன் மத்தியில் ஒரு கவனம் இருக்குது. அது என்னப்பா பண்ண போறாருன்னு அவருக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரபலம் இருக்குது. விஜய்க்கும் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் இல்லாத பிரபலம் அவருக்கு இருக்கு. அந்த ரீச், அதாவது குழந்தை வரைக்கும் விஜய்னா இவர் யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லாது. எந்த விஜய்னு கேட்காது. ரைட்டுங்களா? நீ கிரிக்கெட் சொல்லுங்களா, முரளி விஜயா, அந்த மாதிரி அந்த விஜய்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த அளவுக்கு கிரவுண்டட். அப்போ அவரை வளர்த்து விடுது. அவர் கூட இந்த மாதிரி காம்படிஷன் போட்டு வர்றவன் போறவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சிஎம் சொன்னார் ஒரு இடத்துல. அதை இன்னைக்கு விஜய் மேற்கோள் காட்டார். அப்போ அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் பண்றார். அவர் இந்த மாதிரி சட்டலா கேலி பண்ணிட்டு அவருடைய வழக்கமான பாணியில வாட் ப்ரோ நோ ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த போறார். இந்த 3 கட்சியும் வளருது. இந்த 3 கட்சியும் வளர்த்து விட விரும்புது. நான் வேற ஒரு கணக்கில் சொன்னேன். இப்போ வந்து சீமானுக்கு வந்து 8% ஓட்டு இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. ரைட். அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு. பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயகம் 18% வாங்கிச்சு. அதில் 10 கழிச்சு விட்டுட்டுருங்க. 8% ஓட்டு வச்சுக்காங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. 8 மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் சரிங்கன்னுவாங்க. விஜய்க்கு வந்து 6லேருந்து 10 நம்ம கணிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உறுதியாக இருக்கோம். ஆவரேஜ் வச்சுக்கோங்க, 6க்கும் 10 நடுவில் 8 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 கட்சியோட 8 இருக்கு பார்த்தீங்களா? 3 24%. அப்படியே அதிமுக இவ்வளோதான் பாயிண்ட். இப்போ திமுக ஏன் இந்த 3 பேரை வளர்த்து விடுது? இவர்களை எதிரியாக கருதுகிறது. இந்த பக்கம் ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய ஒரு யானை நிற்குது. அதை கண்டுக்காம இந்த பக்கம் எப்படி இந்த பக்கம் கம்ம சுத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ஆள் கிடையாது சொல்றது மூலமா ஏடிஎம்கே ஓட்டு வங்கி இந்த பக்கம் கழிஞ்சுக்கிட்டே போகுது. நம்மளால பெரிய கோடு போட முடியலன்னா இருக்கிற கோடை அழிச்சு விடணும்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கு இல்ல கீழே வந்து ஒரு கோடை பெருசாக்கிட்டே போறோம். அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சோம்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு அழியல. ரைட். இந்த கோடு பெருசாக்கிட்டே போகுது. அவ்வளவுதான் மேட்ரு. அந்த கோடு அங்கே தான் இருக்கு. ஏடிஎம்கே கோடு அங்கே இருக்கு. இங்க 3 கோடு சின்ன புள்ளியா இருந்தது. இப்படி 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 ஒன்னு அந்த ஆடியோல வந்து பஃபர் அதிமுகல இருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, அது வந்து கன்வெர்ட் ஆகும்போது இப்போ நம்ம சொல்ல ஒரு அசம்ஷன் அதுதான் இவங்க கேம். நான் சொல்ல வருது இவர்கள் என்ன முயற்சி பண்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். ரிசல்ட் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 24% ஆப்வியஸா 4 கழிச்சுக்கோங்க, ஒரு 20% வெண்ணு கழிச்சுங்க, 15% ஆகுது அப்படியே ஏடிஎம் கிட்ட இருந்திருக்கணும். ஏடிஎம்கேக்காக இருந்திருக்கும். அப்ப இவ்வளவு வெளியே போகுதுன்னா அது யார் கிளப்பு? அதன் மூலமா என்ன பண்றாங்க? ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஒரு 25% ஓட்டு இருக்குது. குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டா ஒரு 20% ஓட்டு இருக்கு. நம்ம வந்து நம்முடைய கருத்துக்கள் 23 வாங்கியிருந்தாங்க. எலெக்ஷன்ல 21 வாங்கியிருந்தாங்க. 23 தான் வாங்கியிருந்தாங்களா? ஆமா. அண்ட் இவங்க இந்தியா டுடே சர்வேலையும் அவங்க வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி. ஸோ இந்த 21லேருந்து 25க்குள்ள இருக்காங்க. 23 ஆவரேஜா வச்சுக்கோங்களேன். இந்த 23 இன்னொரு 5 குறைச்சிட்டோம்னா அவங்க ஒரு 18 கிட்ட வந்து நிற்பாங்க. சரிங்களா? அப்போ 8 8 8 18 வந்து நிற்கும் போது இந்த டிஎம்கே கூட்டணி 35+ நிற்கும் போது யாராலையும் பக்கத்தில் தொட முடியாது. இதுதான் அவங்களுடைய கணக்கு. நம்ம திரும்ப திரும்ப சொல்ல விஜயோடைய வளர்ச்சி வந்து திமுகவுக்கு தான் உதவுன்னு சொன்ன பாத்தீங்களா? விஜயோட வளர்ச்சி அளவோடு வளர விடுகிறாருன்னு சொன்னீங்க. ஆமா, அதே தான். அது அந்த அவங்களுக்கு எங்க வந்து அந்த வயரை பிடிங்கி விடணும்னு தெரியும். அவங்களுக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுதான் சொல்றேன். இவங்களுக்கு வந்து இணையா வளர்ற வரைக்கும் இவங்க ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ண போறாங்களான்னு பார்க்கணும். பிரசாந்த் கிஷோருடைய வருகை சில சிக்னல்களை கொடுக்கலாம். இதில் நீங்கள் சொல்லும்போது கணக்குகளை பார்க்கும்போது நீங்கள் 35-40 வந்தால் கூட திமுக கூட்டணிக்கு அந்த சவால் வரக்கூடாது அப்படின்ட்டு அதிமுக மட்டம் தட்டி மற்ற 3 கட்சிகளை வளர விடுகிறது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா இன்னொரு கால்குலேஷனை சொல்கிறாரு. நீங்கள் அரித்மெட்டிக் வச்சு மட்டுமே ஜெயிச்சுட்டு போக முடியாது. 2011 நடந்தது. நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டீங்க, விசிக வச்சுக்கிட்டீங்க, பாமக வச்சுக்கிட்டீங்க, 55% நம்மகிட்ட இருக்குன்னு சந்தோஷமா நினைச்சிங்க. ஆனால் என்ன ஆச்சு? அதிமுக தேமுதிக மட்டுமே வச்சுக்கிட்டு 200 சீட்லேருந்து ஸ்வீப் பண்ணிட்டு அந்த அலையன்ஸ் வெற்றி பெற்று போச்சு. அது மாதிரி 26 நடக்கும்னு சொல்றாரு. அது போல அதிமுக தேமுதிக வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போச்சு. இப்போ அதிமுக கூட யார் இருக்கான்னு பார்க்கணும். ரைட். தாவேகா வந்து அதிமுகவான்னு பார்க்கணும். தாவேகா வந்து அதிமுக அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டா கூட அவங்க கூட யார் இருக்காங்க பார்க்கணும். ஆனானப்பட்ட அதிமுகக்கே ஒரு தேமுதிக தேவைப்பட்டுச்சுங்கிற பார்க்கணும். அனில் போல விஜயும் அன்று உதவினார். அது வந்து அது ஒரு தனி ஒரு டிபேட்னு வச்சுக்கோங்களேன். அவர் பின்னாடி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அது திரு எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு பேட்டில் சொன்னார். அது ஆமா இல்லைன்னு அது எந்த அளவுக்கு உதவிச்சுங்கிறன்னு நம்ம பார்க்கணும். புரியுங்களா? அந்த ஒரு ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்ததுனால திமுக வென்றுன்னு சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்ததும் அது நின்றுச்சு. அப்போ வந்து அது இல்லாட்டாலும் அங்கே போயிருக்கும். ஏன்னா 91-96 பெரிய அதிருப்தி கவர்மெண்ட் வச்சு தானாலே போயிருக்கும். தாமாக்க ஆரம்பிச்சிருக்க வேண்டிட்டாலும் போயிருக்கும். அங்கே மதிமுக ஏற்கனவே ஆரம்பிச்சு நிற்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணா பின்னாடி செதறி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போய் நிற்கும். அது வேற ஒரு காரணம். எல்லாமே சேர்ந்து ஒரு காரணம் வச்சுக்கலாம். நீங்கள் சொல்ற மாதிரி விஜய் ஒரு காரணியாக வச்சுக்கலாம். அது வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றதுல அது வந்து அது எவ்வளவுங்கிறத நம்ம வந்து தனியாக சொல்லணும். அனில் மாதிரியா யானை மாதிரியாங்கிறலாம் நம்ம தனியாக சொல்லணும். பட் என்னன்னா 2011 அதிமுக வென்றது, அதற்கு தேமுதிக துணை நின்றது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு விஜய் கட்சி அதிமுகவும் அல்ல
அன்னைக்கு தேமுதிக மாதிரி பலமான கட்சி இன்னைக்கு அவங்கள்ட்ட துணையிலையும் இல்லை, அதே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தே ஆர் நாட் ஏடிஎம்கே, தே டோன்ட் ஹேவ் ஏ தென் டிஎம்டிகே. ஓகே, இதில் நம்ம ஆதவ் அர்ஜுனா பற்றி பேசிட்டு போது அடுத்து பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் வந்து இந்த இடத்துக்கு வரல. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கான அந்த உதவிகளை செய்ய வந்திருக்குன்னு சொன்னாலும் ஜன்சுராஜுடைய தலைவர் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் வந்து அங்கே கெட் அவுட் அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் போட்டு அந்த கையெழுத்து இயக்கம் போடுற இடத்துல கையெழுத்து போட மறுத்துட்டார். அது ஒரு செய்தியாக ஆனது. நமக்கு ஏதாவது வேற ஏதாவது பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து அதில் 2 விஷயமா பார்ப்போம். ஒன்று, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அங்கே வந்திருக்காரா இல்லையா, ஜன்சுராஜ் தலைவர் எல்லாம் வரல, ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்திருக்கார். அவர் 4 வருஷம் நான் இந்த களத்தில் இல்லை, அந்த ப்ராமிஸை மீறி வந்திருக்கிறேங்கிறது தான் சொல்கிறார். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அவருடைய பேச்சிலேயே. 4 வருஷம் கழித்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய நண்பருக்காக வந்திருக்கிறேன், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அடுத்த முறை என்னுடைய உதவினாலையும் அதை சேர்த்து சொல்ல, என்னுடைய உதவினால இவர் ஆட்சிக்கு வரும்போது 2024 உங்கள்ட்ட நான் தமிழில் பேசுவேன். அதற்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 10 பேரை சேர்க்கணும், பின்னாடி நாங்கள் நிறைய பிளான் வச்சுருக்கோம் சொல்லி சொல்கிறார். ஸோ அவரை வந்து கூட்டு வந்தது ஒரு கட்சியுடைய தலைவராக இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலை கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது கொண்டு வந்த மாதிரிலாம் அவர் அப்படி ஒரு ஏற்பாடு கிடையாது. இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவர் ஐபேக்காக இல்லாமல் பிரசாந்த் கிஷோராக வந்திருக்கார். நான் தான் மூளை, நான் தான் நிறுவனம் அப்படிங்கிறனால வந்திருக்கிறாரு. அவரை செய்யறதுக்கான ஒரு கமர்ஷியல் டீல் தான் வந்திருக்கிறாங்க. அதில் வந்து குழப்பம் இல்லை. அது வந்து கமர்ஷியல் டீல் என்ன மாதிரி வந்திருக்குங்கிறது தெரியாது. பிரசாந்த் கிஷோர் தாவேகாவுடைய பொலிட்டிக்கல் அட்வைசராக உள்ள வந்திருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை யூ கெனாட் அண்டர்எஸ்டிமேட். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கட்சியில் பேச்சாளர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சதா, அதே போல் அங்கே வந்து ஒரு பெரிய வியூகோப்பாளர் உள்ள உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு தெரியும். அப்போ அந்த வெயிட் வந்து கூட்டிகிட்டே போகுது, வேல்யூ எடிஷன் கூட்டிகிட்டே போகுது. நீங்கள் வந்து ஒரு விஜய் வந்து ஒரு தங்கம்னு வச்சுக்கோங்க, அந்த தங்கம் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக மாறணும். அதுக்கு பின்னாடி ஒரு கொள்ளருடைய வேலை இருக்குது, அங்கே நிறைய வந்து ஸ்மித்தோடைய வேலை இருக்குது, அங்கே நிறைய நடக்கும். அப்போ அந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அது என்னவா வருதுங்கிற வேறு விஷயம். கடைசியில் உருகி போய் நிற்கிறதா, தங்கமாக மாறுதா, அது அப்புறம். ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து கோயிங் த ரைட் ட்ராக்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வெயிட்டை ஏற்றிட்டே போகிறார். பிரசாந்த் கிஷோர் சேர்த்ததை பற்றி கேஎன்ஆர் ஏன் கமெண்ட் பண்ணணும்? அப்போ அது கவனிக்கப்படக்கூடிய விஷயம். யூ கேனாட் அண்டர்எஸ்டிமேட். நீங்கள் யூ ஹேவ் ட்ராவல்டு வித் ஹிம், அவர் கூட வந்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே அங்கே வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. அதுக்கு மேலே வெயிட் ஏற்றுறதுக்காக திரும்ப கூடுதலாக நம்ம விவரம் கொண்டு வராரு, ஆதவ் அர்ஜுனா கொண்டு வராங்க. இப்போ அதுக்கு மேலே வெயிட் ஏற்றுறதுக்காக அந்த இடத்துல கூட நமக்கு இன்னும் அதாவது நோ காம்ப்ரமைஸ். அது என்னன்னு பார்த்துருவோங்கிற முயற்சியில் இருக்காருங்கிறது தான் பாடம். 2026 தேர்தலில் விஜய் என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்பி அதனால தான் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாரு. அன்னைக்கே 300 கோடி 350 கோடி சொன்னாங்க இதுக்கு திமுக, நமக்கு தெரியாது. அப்போ நம்ம நார்மலாக பார்க்குறோம், மார்க்கெட்டில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு ப்ராடக்ட் வந்து கூடத்தான் செய்யுமே தவிர குறையாதுன்னு பார்க்குறோம். அண்டு டிவிக்கு வந்து இன்னும் டெஸ்பரேட். ஸோ இப்போ அவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெற்றியை சோச்சிடணும். நம்ம வந்து அதில் வந்து நம்மளோட சைடில் எஃபர்ட்டில் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற பார்க்கணும். அது கையெழுத்து போகிறத பொறுத்தளவுக்கு அது அந்த கட்சியுடைய மோட்டோ, அந்த கட்சியுடைய ஹேஷ்டாக். அவர் வந்து இன்னொரு கட்சி வரல, வியூக வகுப்பாளர் வந்து வீட்டில் களமாடக்கூடாது. ஜான் ஆரோக்கியசாமி எப்படி இருப்பார்னு பாதி பேர் தமிழ்நாட்டில் தெரியாது, சரிங்களா? அப்போ பிரசாந்த் கிஷோரும் ஜான் ஆரோக்கியசாமி வெளியே வந்து கம்பு சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களாம் பின்னாடி தான் இருக்கணும். ஆனால் கையெழுத்து போட சொன்னது வந்து ஒரு மெசேஜா, பயப்பட்டாரா, தயங்கினாரா? அவர் நேராக வந்து நான் விஜய் ஜெயிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டார். விஜய் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய எஃபர்ட் மூலமாக அது நடக்கும்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வந்து இங்கே என்னவா வந்திருக்காருங்க ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 3 மாத பிளான் இருக்குது, 6 மாத பிளான் இருக்குது, அடுத்த மாதிரி பிளான் இருக்குன்னு தெளிவாக சொல்கிறார். தேர் ஹேவிங் கிளியர் பிளான் அண்ட் ஆதவ் அர்ஜுனா அதை பயன்படுத்துகிறார். அப்போ கையெழுத்து போடுறதுங்கிறது ஒரு புறக்கணிப்பு மெசேஜ் கிடையாது. இது உங்கள் பார்ட்டி, நீங்கள் செய்ய, நான் ஒரு கெஸ்ட், நான் உட்காந்துருக்கேங்கிறது. உங்கள் பார்ட்டி உங்கள் மெசேஜ், நான் உங்கள் கொள்கையோட ஒத்து போகணுன்ற அவசியம் இல்லை, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் உங்களை ஜெயிக்க வைக்க வந்திருக்கேன் அப்படின்னா அந்த லெவலில் அவர் பொசிஷன் பண்ண நினைத்தார். அப்படின்னா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, விஜய் வந்து வெறும் தலைவர் மட்டும் இல்லை, அவர் தமிழ்நாட்டின் மாற்றத்திற்கான நம்பிக்கை, அவர் தான் வந்து உங்களுக்கு இது மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு இது வந்து மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோரே சொல்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் டீல் முடிஞ்சிருச்சுங்கிறது அடையாளம். இது பொசிஷனிங்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல அவர் வந்து பொசிஷனிங் தான் பாராட்டுறாரு? அது பாராட்ட தான் செய்வாரு, ஒரு வாங்கியிருக்கிறார்ல, அது பாராட்ட தான் செய்வார். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே, அதுல வந்து குழப்பம். அதுக்கு தானே வந்திருக்காரு, அவர் நான் தான் செய்ய போறேன்னு சொல்லி அது ஓப்பனா சொல்லிருக்காரு. இது ஒரு சீக்ரெட் இல்லையே, இல்ல ஒன் ஆஃப் எலெக்ஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்லாம இது வந்து மாற்றத்திற்கான, தமிழகத்திற்கே மாற்றத்திற்கான விதை அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் நீங்க பார்க்க வேணாம். 19 ஒரு ஸ்ட்ராட்டஜி, 21 ஒரு இன்னொரு கட்சி மாத்துறவங்க அவங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், 2021 மக்கள் நீதி மையத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க அவங்க. 2019 மக்கள் நீதி கையெழுத்து போட்டாங்க. திமுக ஆஃபர் பண்ண டக்குன்னு போயிட்டாங்க. திமுகவா மக்கள் நீதி அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களுக்கு திமுக உடனே பெரிய டக்குன்னு மூடி போயிட்டாங்க. அவ்வளோதான் கணக்கு. அப்போ நாளைக்கு நம்ம இன்னைக்கு வந்து அவங்க ஏடிஎம் கிடிஎம்க்கு வேணா நினச்சிக்கலாம், இங்கே ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கலாம், ஒரு கன்வின்சிங்கான விஷயம் இருக்கலாம், விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினச்சிருக்கலாம், விஜய் வளரக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது, அவர் வந்து வளர்ந்துருவார், நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒன்றும்லாம் போயிட மாட்டார், ஒரு கன்வர்ஷன் இருக்கும், ஓட் கன்வர்ஷன் இருக்கும், ப்ளஸ் நம்ம ஒரு புஷ் கொடுத்தோம்னா இன்னும் டெவலப் ஆகும் நினச்சிருக்கலாம். ஸோ அவர் வந்தது விஜய் முன்னிறுத்ததான், அதில் குழப்பம் இல்லையே. அப்போ வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு அவங்க சொன்னாங்க. அதே சொல்கிறாரு, அதே தான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண தானே செய்வாங்க, அதில் நோ டவுட். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வர்றவங்க அவங்க தான் சொல்லி சொல்லுவாங்க.
நம்ம வந்து ஆந்திராவில் வந்து விஜய் அண்ணாவை சொன்ன மாதிரி, நம்ம முன்னாடி முதலமைச்சரை சொன்ன மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியை, அது மாதிரி ஒருத்தரும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. 2020 திமுக சொன்னாங்க ஸ்டாலின் தான் வரப்போறார், விடியல் தான் தரப்போறார். ஸ்டாலின் தான் ப்ரொஜெக்ஷன், ஒரு நபர் தான், கட்சி கூட சொல்ல. திமுக ஸ்டாலின் வருவார், விடியல் தரப்போறார். அதே மாதிரி ஒரு நபர் முன்னத்தி விஜய் வருவார், வெளிச்சம் தருவார் அப்படின்னு அவங்க வந்து நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய வச்சிருப்பாங்க. நான் 5000 ரூபா காசு தரேன், நாங்கள் மாதமே தரோம், நாங்கள் மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், ஜூன் மாதம் காசு தருவோம், ஆளுக்கு 5000. என்ன கேட்குறது உங்களுக்கு? அது மாதிரி 100 பிளான் சொல்லுவாங்க, 100 விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ இவர் வந்திருக்கிறது அவருக்காக தான், அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு தலைவர் இல்லை, ஒரு நம்பிக்கை, நட்சத்திரம், விடிவெள்ளி, அதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான். பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறது விஜயை ப்ரொஜெக்ட் பண்றதுக்குன்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம், பிரசாந்த் கிஷோர் ஒரு விமர்சனத்தை தன்னுடைய பாஸ்ட்லேருந்தே அவர் சொல்லிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, இந்த நாட்டின் மிகப்பெரிய மாடல் ஆஃப் கவர்னன்ஸாக சொல்லப்படுவது அது குஜராத் மாடல். ஆனால் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாடுக்கு ஒரு 3 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஊழல் ஒன்று, டைனாஸ்டி ஒன்று, கம்யூனலிசம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த 3 மட்டும் விளக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து நாட்டுக்கே ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தான் வந்து குஜராத் மாடலை 2012-14 காலத்தில் மோடியுடைய டீம்ல இருந்து நாடு முழுக்க கொண்டு போனார் அப்படின்னு, அதுல அவருடைய பங்கும் இருக்கு அப்படின்னு அவருக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய நிலைமையில அவரே குஜராத் மாடல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர் சொன்னது டேட்டா வைஸ் சரிதான். குஜராத் வந்து நிறைய பேராமீட்டரில் தமிழ்நாட்டோட பின்தங்கி இருக்குது, அது வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் திரும்ப இன்னொரு பேட்டில் சொல்லியிருந்தேன், அதில் நம்ம என்ன கவனிக்கணும், குஜராத்தோட தமிழ்நாடு முன்னாடி இருக்குங்கிற உண்மை. அது யாராலன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் கல்வியில் வந்து ஜிஇஆர் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நேஷனல் வைடில் நாம டாப்பாக இருக்குது, நேஷனல் ஆவரேஜோட டாப்பாக இருக்குது அப்படின்னா, அது தமிழ்நாடு அரசோட முயற்சியாக நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் நான் கொண்டாடுவேன். உங்களுக்கு புரியுங்களா? அதே குஜராத்தில் அதே நரேந்திர மோடி பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணி மே மாதம் உச்சி வெயில் மண்டையை பழக்கும்போது 45 டிகிரி 50 டிகிரி வெயில் இருக்கும்போது வீடு விடா போய் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க கேட்டார். அப்போ தேர் வாஸ் அன் எஃபர்ட் பை த கவர்மெண்ட். அப்ப அதுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கலாம். நீங்க ஏன் வந்து அவர் கொடுக்கணும்? ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றம்னு சொல்றீங்க. ஆமா, அவருடைய எஃபர்ட்னு சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா எம்எல்ஏவும், எல்லா எம்பியும், எல்லா சீஃப் செக்ரட்டரியும், எல்லா கலெக்டரும் ஒரு கடுமையான ஊருக்கு போங்கன்னு சொல்லி போயிட்டார். ஒவ்வொரு ஊருக்கா கிராமம் போங்கனார். அப்ப இவர் வந்து உள்ளே அதிகமாக வெயில் எங்க இருக்கும் அங்கே போனார். குஜராத் வந்து பாலைவனம் நிறைய அந்த பகுதினால அந்த மாதிரி எடுத்து போய் பிள்ளைகளை படிக்க வைங்கன்னார். அப்ப ஜிஆர் கொடுத்துனா அதுக்கு ஒரு எஃபர்ட் இருந்துச்சு நான் சொல்ல வரேன். இங்கே என்ன நடக்குது? அரசு பள்ளிகள் எண்ணிக்கையே குறையுது, அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிது, தனியார் பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது. அப்போ அந்தந்த பெற்றோர் வந்து பிள்ளைகளை படிப்பு சேர்க்க நீங்கள் எப்படி கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் தமிழ்நாட்டு அரசில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஆதரிக்கக்கூடிய எந்த பெருமக்களாக சொல்லட்டும், தூத்துக்குடி, சிவகாசி, திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடம், கோயம்புத்தூர், ஈரோடு இதெல்லாம் வளர்ந்ததுக்கு தமிழ்நாடு அரசோட பங்களிப்பு என்னன்னு சொல்லட்டும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நிறைய நடத்திட்டு இருக்கீங்க. நான் சொன்ன எங்கேயுமே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிடையாது. அந்தந்த ஒரு ஒசூரில் ஒரு எஸ்இஸ் வச்சிருக்கீங்க. ஒசூர் ஏற்கனவே இருந்திருக்கு. ஒசூரில் வளர்ந்த பிறகு தான் இது போட்டீங்க. கிண்டியில் ஒரு எஸ்இசட் போட்டீங்க. கிண்டி ஏற்கனவே தொழில்பேட்டையாக மாறிடுச்சு. அப்போ இவர் ஆர் வெங்கட்ராமன் காலத்துக்கு பிறகு அவருடைய போட்ட விதை தான் இதெல்லாம். காங்கிரஸில் காமராஜர் பீரியடில் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் போட்ட விதை தான் இது. அப்போ தான் வந்து ஒசூர் வளர்ந்துச்சு, அப்போ தான் கோயம்புத்தூர் வளர்ந்துச்சு, அப்போ தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுறாரு, அவர் தொழில்துறையில் பெருசாக பண்ணுறாரு. அதற்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டு பெருமக்கள் அதிமுக திமுக நாங்கள் செஞ்சு கோயம்புத்தூர் வளர்ந்துச்சுப்பா, நாங்கள் செஞ்சு திருப்பூர் வந்துச்சுப்பா, சிவகாசியில் பட்டாசுக்கு நாங்கள் தான் பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். அந்த தொழில் நலிந்ததுக்கு வேணால் அவங்க காரணமாக சொல்லுவாங்க, இவங்க தான் போட்டு இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு, காசு வாங்க லஞ்சம் வாங்குறாங்க. அப்போ அதுவாக வளர்ந்தா நீங்கள் எப்படி கிளைம் எடுப்பீங்க? அப்போ படிப்புக்கு நீங்கள் எப்படி கிளைம் எடுப்பீங்க? படிப்புக்கு வந்து என் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை படிக்கணும் நினைக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன், போய் பிரைவேட்டில் ஸ்கூலில் சேர்க்குறேன். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? ஓகே, பெருந்தன்மை சொல்ல தனியார் பள்ளியில் நீங்கள் முடக்காமல் இருந்தீங்க, நீங்களும் சேர்ந்து 4 பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிக்கணும்னு சொல்லிக்கலாம். நம்ம அப்போ தமிழ்நாடு நிறைய பேரம்பல் நல்லா இருக்கு, சுகாதாரம் வச்சுக்கோங்க, அது நம்முடைய கலாச்சாரம் பழக்கம் வழக்கம். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சு சொல்லுங்கள். அப்போ அரசு பண்ணதுனால இப்படி குறைஞ்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. புரியுங்களா? அப்படி நீங்கள் கொண்டு வரணும்ல. மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அர்பனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம மக்கள் அங்கே குடி போகிறா, நகரத்தை உருவாக்குறான். செங்கல்பட்டு இவர்கள் உருவாக்கிய நகரமா? திருமங்கலம் இவர்கள் உருவாக்கிய நகரமா? இவர்கள் உருவாக்கிய துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படவே முடியல. நான் ஒரு சிட்டியை டெவலப் பண்ணுறேன்னு பண்ணாங்க, நடக்கவே இல்லை. புரியுங்களா? செங்கல்பட்டு தானாக வளருது, தாம்பரம் தானாக வளருது. ஸ்ரீபெரும் ஊரகத்தில் வந்து அவங்க இண்டஸ்ட்ரி போட்ட பிறகு இவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி அவன் வந்து உட்காந்துக்கிட்டான். இப்போ நான் என்ன வளர்த்தேன்னு இவங்க சொல்லணும்ல. இவங்க வளர்த்த நோக்கிய மூடிட்டு போயிட்டான். புரியுங்களா உங்களுக்கு? அந்த கிரெடிட் யாருக்கு? நாடு வளர்ந்துருக்குங்கிற நோ டவுட். யாருக்கு அந்த கிரெடிட் கொடுப்பீங்கன்னு அந்த பெருமக்கள் சொல்லணும். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நியூட்ரிஷன் உள்பட, ஹெல்த் உள்பட, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி உள்பட, எஜுகேஷன் உள்பட நிறைய விஷயங்களில் வி ஆர் ஃபேர் பெட்டர் தன் எனி அதர் ஸ்டேட்ஸ், மெனி அதர் ஸ்டேட்ஸ். நிறைய மாநிலங்களோட நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் இவருடைய முயற்சி என்னங்கிற என்னுடைய அடிப்படையான கேள்வியாக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறது வந்து தமிழ்நாடு வந்து குஜராத் மாடலில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி தமிழ்நாடு மாடல் நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த 3 மட்டும் இல்லாட்டா ரொம்ப சூப்பராக வந்துன்றார். டைனஸ்டி எ ப்ராப்ளம், நோ டவுட்.
கரப்ஷன் இருக்கு. இந்தியாவிலே இந்த மாதிரி கரப்ஷன் எங்கேயுமே நான் பார்த்ததுன்னு சொல்கிறேன். உண்மை அன்பிரசிடென்டட் அப்படின்னு நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அன்பிரசிடென்டட் அப்படின்றாரு. உண்மைதானே? பக்கத்துல இருந்து பார்த்திருக்காருன்னா உண்மைதான். எல்லா கட்சியிலும் பார்த்துருக்காங்களே. அது திமுக இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? திமுக உள்ளன்னு திமுக காரங்களே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே. புரியுங்களா? அது இருக்கதானே எல்லாருக்குமே தெரியுமே. அதிமுக மேல ஊழல் புகார் இல்லையா? திமுக மேல ஊழல் புகார். நேற்று வரைக்கும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு. இவங்க ஆட்சியில் அவங்களுக்கு 2 மணி நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று இருக்கிற ஒரு பிரேம பசியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிற விட்டுருங்க. கன்விக்ஷன் ஆனவங்களே இருக்காங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க கன்விக்ட் ஆயிருக்காங்க, ஏடிஎம்கேல கன்விக்ட் ஆயிருக்காங்க. கன்விக்ஷன் இல்லாமல் கேஸ் வந்து 100 இருக்குது. யார் மறுக்க முடியும்? திமுக இல்லை. சரி, காமன் மேன் நீங்கள் கேளுங்க. திமுகவுடைய ஊழல் இல்லையான்னு கேளுங்க. அது இருக்கத்தானே செய்யுது, நோ டவுட். கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கத்தானே செய்யுது. அதை நம்ம எப்படி மறுக்க முடியும்? அது ரொம்ப பெரிய துயரம் தான். அதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, நீங்கள் கம்யூனலாக நீங்கள் போக கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. பிஜேபி மனசில் வச்சுட்டு சொல்றாரு. சொல்ல போறீங்களா? ஜாதியா இல்லாமல் ஒரு மதமாக சொல்றாரு. கரப்ஷன், கம்யூனிட்டி, டைனஸ்டி. கம்யூனலில் வந்து சொல்லிட்டு கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, டைனஸ்டி வந்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனலை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னு நைஸாக சொல்றாரு. பிஜேபி நிக்க போறதுல இவர் கம்யூனலா சொல்லிக்கிட்டா கூட பிஜேபி வளரல தடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. அது நடக்க போறதுல பிஜேபி வளர போகுது. அவரும் கண்கூடா பார்க்க போறாரு. தமிழ்நாட்டு பிடிங்க பிஜேபி வந்து தனி ஸ்ட்ராட்டஜி அவருக்கு ஒர்க் பண்ண போறாரு. அவருக்கே ஒரு ஒர்க் பண்றதுக்கான விஷயம் இருக்குன்றீங்க. நோ டவுட் நடக்கத்தான் போகுது. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. கவாஸ்கருடைய மகனோ கபில் தேவுடைய மகனோ வந்திருந்தா சச்சினோ தோனியோ கோலியோ வந்திருக்க முடியாது. உதயநிதி மேல அட்டாக்கும். ஆமாம், அது டைனஸ்டிங்கிறது அங்கே தான் இருக்குது. டைனஸ்டிங்கிறது திமுக தான் இருக்குது பெருசா. வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் இருக்கிறார், ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் இருக்கிறார், சரிங்களா? பிஹெச் பாண்டியனுடைய குடும்பம் இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கேலையும் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அடையாளம் டக்குன்னு ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு வந்து சொன்னால் அது வந்து டிஎம்கேல வந்து நிறைய அது வந்து இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பல மாவட்டங்கள் இருக்குது. தூத்துக்குடியில் ஆரம்பித்து திண்டுக்கல் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து அவங்களுடைய வாரிசு அரசியல் இருக்குது. அதனால் அவர் சொல்றது சரிதான். அந்த குவாலிட்டி கெட்டு போகுங்கிறது நான் ஏற்கிறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. உதயநிதி மக்களை சந்தித்து தான் எம்எல்ஏ ஆனாருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அவர் வந்து புறவாசல் வழியாக வரல. ராஜ்யசபாவில் வந்திருந்தா அப்படி சொல்லலாம். தயாநிதிமாறன் ஒரு முறை அப்படி வந்தார், கனிமொழி அப்படி ஒரு முறை வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே அன்புமணி ஒரு முறை அப்படி வந்தார். மற்ற எல்லாருமே இப்போ களமாடிட்டு தான் வராங்க. அதனால வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அந்த வாரிசு அரசியல் என்பது தகுதி வாய்ந்தவர்களை தள்ளி வைக்குதுங்கிறது உண்மை. ஐ வில் மேக் டிவி கெவின் அப்படின்றாரு. அப்படி நான் ஒரு நாள் வெற்றி பெற்று வரும்போது அன்னைக்கு நீங்க வந்து தோனிக்கு தமிழ்நாட்டுக்கு கூடிய என்னோட சக பீகாரியான தோனிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு நீங்க கொடுக்கணும், அதே பாப்புலாரிட்டியை அதே லெவல் எனக்கு கொடுக்கணும்ன்றாரு. பிரசாந்த் கிஷோர் பாண்டே வெற்றி பெறுவாரா? இந்த பாண்டே என்ன சொல்றாரு? பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பிகாரி, மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு பிகாரி. அவர் வந்து இன்னொருத்தர் சொல்லாம விட்டார். ஏன்னா அவருக்கு பீகாரி கிடையாது, ஒரு தமிழர்னு அவருக்கு புரிஞ்சிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். பிரசாந்த் கிஷோர் வந்து தோனியை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோனி அதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா சினிமா அண்ட் விளையாட்டு வந்து வீடுக்கு போய் நிற்கும். தோனிக்கு பின்னால் திமுக காரங்களும் இருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் பார்ப்பாரு, அவர் போய் மஞ்சள் சட்டை போட்டு போய் பார்ப்பார். சரிங்களா? ஏடிஎம்கே காரங்களும் போய் பார்ப்பாங்க. அந்த ஒவ்வொரு ரூம் கேபின் ஒன்று மேலே இருக்கும், ஒவ்வொரு பெருமக்கள்லாம் வாங்கி நிற்பாங்க. அதில் எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நான் எனக்கு ஒன்று சொல்லி சிஎஸ்கே வந்து எவ்ரி ஒன் வில் ஓன். நான் பலமுறை ஜோக்க சொன்னேன், எப்போ மொத்த 11 பேரில் ஒருத்தவங்க கூட தமிழ் இல்லைப்பா அப்புறம் சிஎஸ்கே சொல்லிட்டு இருக்கீங்க பாருன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு ஃபன்னாக இப்போ தான் அஸ்வின் வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து திரும்பி வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குமா. ஆனால் நம்ம வி ஓன் அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னுடைய டீம்னு ஓன் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லாமே உட்காந்துருப்பாங்க. ரைட்? ஆனால் தாவேக்கான ஒரு கட்சிக்கு நீங்கள் போய் நிற்கும் போது, ஏற்கனவே இந்த விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது எல்லாரும் விரும்புவாங்க. விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் டக்குன்னு 2 பிரியும்ல, அந்த இடத்துல இருந்தே 4 பேர் இருந்து அவர் கட்சியில் அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களே 2 பேர் வெளியே போவாங்க, புதுசாக 2 பேர் உள்ள வருவாங்க. நோ டவுட். அப்போ அந்த இடத்துல ஒரு சைடு வந்துடுது. ஸோ வந்து அந்த ஒரு கட்சியாக கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டும் போது அது வந்து ஒரு நிறைய ஆட்களை வெளியே தான் தள்ளுமே தவிர உள்ள தள்ளாது. வெளில வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஒரு 4 எம்எல்ஏ கிடைச்சாலும் வெற்றி சொல்லிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன? ஆமா, பிரசாந்த் கிஷோரும் தாவேக்காவும் எல்லாருமே அவங்க தே வில் கிளைம். இப்போ சீமான் வந்து வெற்றி தானே சொல்லிட்டு இருக்காரு. எப்பா நான் 1.5% இருக்கேன், நீங்க 8% இருக்கேன், நான் சொந்தமா நான் வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வாங்கிட்டேன்னா நான் வென்றேன் தான் சொல்றாரு. ஸோ ஆட்சியை பிடிச்சதா வெல்லணுங்கிற விஷயம் என்னுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே வருது, கான்ஸ்டன்ட் growth. சீமான் அவர்கள் வந்து அந்த பெர்சன்டேஜை கூட்டிட்டு வருவதும் தனித்து களமாடுவதும் இது நீண்ட கால போராட்டம் அப்படின்னு சொல்வதும் அதுக்கு வந்து வெற்றின் கிளைம் பண்றது ஓகே. பட் ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒன் டைம் எலெக்ஷன்லேயே நான் சிஎம் ஆவேன் 26 சிஎம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் திரு பிரசாந்த் கிஷோர் பேச்சுக்கு பிறகும் அவர் உள்ள வந்துட்டாருங்கிறது தெரிஞ்ச பிறகும் அவர் முதலமைச்சர் ஆவதற்கும் எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் எதிர்க்கட்சி தலைவர் கூட வாய்ப்பு இல்லை. ஆமா, 2026 தேர்தலில் இன்னைக்கு நிலைமையில இன்னும் நாளைக்கு வரட்டும், நாளைக்கு யாரும் அலைன்ஸ் வந்தா சட்டம் வந்து ஏடிஎம்கே வந்து விஜய் கூட சேர்ந்துச்சு வச்சுக்கோங்க. அப்ப நான் வேற சொல்லணும்ல, உங்களுக்கு புரியுதா? நான் வந்து என்ன சொல்றேன்,
பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்த பிறகும் சொல்றேன், ஒரு டெவலப்மெண்ட் வச்சுட்டு சொல்றேன். அதில் என்னுடைய பழைய நிலைப்பாட்டில் நான் மாற்றல. இதுக்கு முன்னாடி சொன்னது தான் நான் இப்போ வரைக்கும் மாற்றல. சரிங்களா? நாளைக்கு இன்னும் நடந்துச்சுன்னா நீங்கள் டிஎம்கே கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா வேற. ஏன்னா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், டிஎம்கே கூட்டணி உடஞ்சா தான் மற்ற யாருமே பேசணும்னு சொல்லியிருக்கேன். ரைட்? அப்போ டிஎம்கே கூட்டணி உடஞ்சி அதில் ஒரு 3 பேர் விடுதலை செய்தல் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் போய் விஜயோட சேரான்னு வச்சுங்க. அப்போ நான் இதே தான் சொல்லிக்கலாம்னு கேட்கணும். அப்போ நீங்கள் வேற கேட்கணும், நான் வேற சொல்லுவேன். புரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு தேதிக்கு பிரசாந்த் கிஷோரோட என்ட்ரிக்கு பிறகும், அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய கூராய்வுக்கு பிறகும், அவர் முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ திரு விஜய் வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை. அது வந்து இல்லை தான், அதில் வந்து குழப்பம் இல்லை. அவர் ஆனால் என்ன கிளைம் பண்ணுவாங்க, ஒரு 4 எம்எல்ஏ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 12% ஓட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்தாலும் நாங்கள் வந்து ஒரே எலெக்ஷனில் வந்தோம்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை முன்னுதாரணப்படுத்தி, விஜயகாந்த் 2006 வந்தபோது 1 எம்எல்ஏ தான் இருந்துச்சு, அவருக்கு 6% தான் இருந்துச்சு, நாங்கள் பாருங்க இப்போ 10% வச்சிருக்கோம், எங்களுக்கு பாருங்க 4 எம்எல்ஏ இருக்குது, சீமானுக்கு 1 எம்எல்ஏ கூட இல்லை, சீமான் வந்து இத்தனை வருஷமா போராடி வாங்கின 8% நாங்கள் வந்து ஒரு எலெக்ஷனை தாண்டிட்டோம் அப்படின்னு நாங்கள் வந்து. ஸோ நீங்கள் நம்பர் 1 ஆகிறதுக்கு மூலம் நீங்கள் நம்பர் 5, 4, 3, 2 வரணும்ல. அப்போ நாங்கள் 4 பேரை நாங்கள் முந்திட்டோம் அப்படிங்கிற இடத்துல வந்துடுவார். நாங்கள் பாஜகவுக்கு இணையாக வந்துட்டோம், அதிமுகவை எட்டி பிடிக்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு புரியுங்களா? இப்போ இந்த நாம் சொன்ன நாம் தமிழர், பாஜக, தாவேகா, இந்த 3க்கு முதல் முயற்சி என்ன? அதிமுகவை முந்தணும். நீங்க அதிமுக முந்தாம திமுக முந்த முடியாது. ஸோ அதிமுக முந்ததான் முதல் முயற்சி. அப்ப ஒருவேளை தாவேகா வந்து சீமானையும் அண்ணாமலையும் முந்திட்டாரே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ரேஸ் நம்ம முந்திட்டு இப்போ 3 இணையா தானே சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. இப்போ 3ல நாங்கள் முன்னாடி வந்துட்டோம்ல. இப்போ திமுக, அதிமுக, தாவேகா அப்படிம்பாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அந்த முயற்சியோ அவங்க வெற்றின்னு கிளைம் பண்ணிடுவாங்க. ஆட்சியை பிடிக்க வைப்பாரா அப்படின்னு மாட்டாருன்னு நான் நம்புறேன். விஜய் அவர்கள் பேசும்போது தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வரத பார்த்தோம். 67 நடந்த மாதிரி, 77 நடந்த மாதிரி அப்படின்னு. அங்க காங்கிரஸை வீழ்த்தி திமுக முதல் முறையாக திரு அண்ணாதுரை அவர்கள் அவங்க வந்து எம்ஜிஆர் வந்த விதமோ இந்த 2த்தையே ஸ்ட்ரெஸ் பண்ணி 26ல நடக்க போகுதுன்றாரு. என்ன புரிஞ்சுக்கிறது? அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் நரேட்டிவா இருக்கும். அதுதான் சீமானு சொல்றாரு, அதுதான் வந்து அண்ணாமலை சொல்றாரு. எல்லாரும் திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தணுங்க தான் சொல்றாங்க. ஆனால் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, அதிமுகவை உள்ளே சேர்க்காமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதில் வந்து அதிமுக அல்லாத ஒரு அணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் இன்னொருத்தர் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. அது வந்து ஐ ஸ்டாண்ட் வித் வாட் ஐ செட். அது அப்படியே தான் இருக்குது, அது மாறாது. நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு இன்னொன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து திமுக வெல்லும்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அது வந்து கிரவுண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுவரை 2006-11 கூட இல்லாத அளவுக்கு வந்து கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. கீழே வந்து மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அது சாதாரணமாக கண்கூடா தெரியும். நம்ம வந்து போய் பார்த்துக்கிட்டுலாம் செய்யணும். கட்சிக்காரங்களுக்கே தெரியும். நான் பேசுகிற திமுக பெருமக்களே சொல்கிறாங்க, அது வந்து தே அக்ரி வாட் தே சி. அதிலெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ இப்போ எப்படி வந்து ரிசல்ட் வருங்கிற பார்க்கணும். ஆனால் உடையாமல் வேறு வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஸ்பேஸும் இல்லை. இந்த இதில் வந்து விஜய் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு எரிச்சல் எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாரு, வரவங்க போகிறவங்கலாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டும் முதல்வர் விமர்சனத்தைக்கு இன்னொரு பதிலடி கொடுக்குறார் விஜய். அது வந்து வழக்கமான ஒரு பொலிட்டிக்கல் தானே. அது வந்து நம்ம அதில் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட் அதான் பண்ணத்தானே செய்வாங்க. நீங்கள் வந்து திமுக க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்கன்னா திமுக என்ன பண்ணும்? பண்ணிட்டு போங்க தம்பின்னு சொல்லுமா, உங்களுக்கு க்ளோஸ் பண்ண பார்க்கும். நீங்கள் என்ன செய்றீங்க? ஆட்சியிலேருந்து அகற்ற போவது உறுதின்னு ஆதவர்ஜனா சொல்கிறார். நாங்கள் அகற்றாம விட மாட்டோம்னு சொல்கிறார். ராஜ்மோகன் சொல்கிறார், எல்லாருமே அகற்றுன்றாங்க. 2026 நான் வந்து முதலமைச்சர் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு பிரசாந்த் கிஷோர். அப்போ என்ன அர்த்தம்? திமுக ஆட்சி துரத்தும் தானே அர்த்தம். 2026 வந்து தாவேகா ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஆட்சி போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள்லாம் வந்து திமுக ஆட்சி துரத்துறக்கு வழி பண்ணுவீங்க. திமுக என்ன செய்யும்? உங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரிக்குமா? அது அவங்களும் ஒழிக்க பார்க்கத்தான் செய்வாங்க. அதில் ஒன்று குழப்பம். நீ இன்னும் தானே இருக்குது. அவர் விஜய் வந்து இன்னும் ஃபீல்டுக்கே வரலையே. இன்னமும் மண்டபத்தில் தானே பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் மண்டபத்தில் தானே பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே தான் வந்து தாவேக தோழர்கள் பலர் வந்து இணையத்தில் சொல்கிற விஷயம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை கூட நான் பொருத்தி நான் இந்த விஷயத்தில் கேட்குறேன். என்ன அப்படின்னா அவங்க வந்து திமுக வந்து பர்மிஷனே கொடுக்காம எங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. வந்து எங்களுக்கு செக்யூரிட்டின்ற பேரில் வந்து எங்களை கண்காணிக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு வேண்டாம்னு சொல்லிருங்க. அவ்வளோதானே, வேண்டாம் சொல்லிருங்க. உங்களை யார் வேணுங்கிறா? வேண்டாம் சொல்லிருங்க. களமானதானே வேணும். நீங்கள் பாஜகவுக்கு கிடைக்காத ஒரு அழுத்தமாக உங்களுக்கு கிடைச்சிருது. பாஜகவுடைய சாதாரண பொறுமுகர்கள் இன்னைக்கு 40 பேர் ஜெயிலில் இருக்காங்க. பாஜகவுடைய சாதாரண புள்ளிகள் இன்னைக்கு இருக்காங்க ஜெயிலில் 40 பேர் இருக்கிறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாருன்னே அடையாளம் தெரியாது. யாரும் மாவட்ட தலைவரோ தலைமை கழக நிர்வாகிகளாம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போடுறான், ஒரு ட்வீட் போடுறான், ஒரு கமெண்ட் பண்ணுறான், ஒரு மேடையில் பேசுகிறான் அப்படின்னு போய் ராத்திரி 2 மணி போய் தூக்கிட்டு வராங்க. அப்போ அவங்க சந்திக்காத அடக்குமுறையா? சிறை செல்ல தயாராவோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும்ல. அது அவங்க வந்து விடுவாங்களா? அது என்ன பெர்மிஷன் கொடுக்கறது, டார்ச்சர் பண்ணுறது, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தானே வரணும். அது தாண்டாமல் அரசியல் எது? கீழே நீங்கள் போகும்போது உங்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் தூக்குவாங்க. விஜயகாந்துக்கு 2006 நடந்துச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 10-12 கேண்டிடேட் அறிவித்த பிறகு நாமினேஷனுக்கு பிறகு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் நாங்கள் திமுக ஆதரவு கொடுக்குறோம், அதிமுக ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாதிரிலாம் நடக்கும்ல. இப்போ ஒரு கட்சியில் ஆட்களை செலக்ட் பண்ணுறதுலே பயந்து சொல்லணும், ரொம்ப கவனமாக தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி போயிடக்கூடாது, ஒரு சக்கடை வந்துடக்கூடாதுன்னு. அதனால் அவங்க தே வில் ட்ரை. அது வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அவங்க வந்து இன்னுமே தான் இருக்குது அவருக்கு. நான் சொல்ல அவர் வந்து இப்போ வந்து இந்த நெருக்கடிகள்லாம் கடந்துன்னு சொல்கிறார்ல, ஒன்றும் நெருக்கடி இல்லை. அவருக்கு வந்து மாநாட்டுக்கான பந்தல நெருக்கடி தவிர வேறு எந்த நெருக்கடியும் கிடையாது. அங்கே தான் நெருக்கடி. அந்த நெருக்கடியை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பட் வந்து இது வேறு மாதிரி சுமூகம் ஓப்பனிங் நல்லா இருக்கட்டும்ங்கிறக்கா சுமூகமாக பண்ணிட்டு போயிட்டார். பட் இன்னும் நிறைய இருக்குது நெருக்கடி. வந்து இப்போ அவர் இது வரைக்கும் சந்திக்கலன்னு நான் சொல்லுவேன். இனிமேல் தான் நெருக்கடியை சந்திப்பாருன்ற. இது வந்து பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாது தாவேகா. இங்கே வந்து ஒரு காலத்துலலாம் வந்து பண்ணையார்கள் தான் கட்சியில் இருப்பாங்க. இப்போ கட்சி பதவியில் இருக்கவங்க பண்ணையார்கள் தான் பதவியில் இருப்பாங்க. பதவியில் இருக்கவங்களாம் இப்போ வந்து பண்ணையாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையார் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்றார். அப்படின்னு சொன்னது பனையூர் அரசியல் செய்யணும் விமர்சிக்கப்படுவார் ஆதவர்ஜுனா. அவர் தானே சொல்றாரு. ஆதவர்ஜுனா இல்ல இவங்க மேல பனையூர் அப்படின்னு அரசியல் விமர்சனம்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல நான் வந்து என்ன சொல்றேன், பண்ணையார் பனையூர் பியூட்டிஃபுல். ஆதவர்ஜுனாவுடைய சொத்து மதிப்பு, அவருடைய குடும்ப சொத்து மதிப்பு என்ன? திரு விஜயோடைய குடும்ப சொத்து மதிப்பு என்ன? திரு பிரசாந்த் கிஷோருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இவர்கள்ல யார் வந்து ஏழை பங்காளர்னு வந்திருக்காங்க? புரியுங்களா? நான் கூலி தொழிலாளி அப்படின்னு யார் நிற்கிறாங்க? நம்ம இது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபேஷினேட்டிங்காக இருக்கும். அது வந்து நம்ம எல்லா அரசியல்வாதி சொல்லுவாங்க, நான் ஏழை பங்காளனாக இருப்பேன், காலுக்கு செருப்பாக இருப்பேன், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. ஏழை பங்காளன் அவனே ஏழை, அவன்கிட்ட பங்கு போட்டான்னு அர்த்தம் யோசிக்கிறோம்ல. அது எல்லாரும் சொல்றது. ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க, எம்ஜிஆரும் சொல்லுவாங்க, கலைஞரும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்கவுங்க செட்டில் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. மாநாட்டுக்கான காசு வசூல் பண்ணி எடுத்தாங்க, புரியுதுங்களா? இப்போ பனையூருக்கான செலவு அவங்க வசூல் பண்ணி எடுத்தாங்க, இப்போ மண்டபத்துக்கான செலவு வசூல் பண்ணி எடுத்தாங்க. அவங்களும் தானே போடுறாங்க. அப்போ இருக்க போய் தானே போடுறாங்க. அப்போ வந்து பணக்காரனாக இருக்கிறது கிரைம் மாதிரியான அந்த போக்க விடணும். அவர் யாருன்னு கேட்குறேன். பேசின ஆதவர்ஜுனா வந்து அடுத்த வழி சாப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறாரா? திரு விஜய் அந்த இடத்துல இருக்கிறாரா? திரு பிரசாந்த் கிஷோர் இருக்கா? அவர் ஏழை பங்காளர்களா, ஏழைகளா? அப்போ பணக்காரனாக இருக்க குற்றமா? இதுதான் நான் வந்து அதானி பத்தின பஞ்சாயத்து வரும்போது நான் சொல்லியிருக்கேன். நம்ம நிலைப்பாட்டில் வந்து சௌரியத்துக்கு மாற்றக்கூடாது. அப்போ இவங்க என்ன கொண்டு வராங்க? ஒரு அப்ளாஸ் வாங்குறதுக்காக ஏழையாக இருந்தால் நல்லவே பணக்காரன் தான் கேட்டுறேன். இது என்ன கணக்கு? ஏழையும் பணக்காரனாக மாறணும், அதானே சரி? அதானே சரி? நீ ஏழையாரு, அப்போ தான் நல்லவன். நீ பணக்காரன் நைட்டாக கெட்டவன். நீ கெட்டவன் ஆகக்கூடாங்கிறக்கா அவனை ஏழையாக வச்சிருக்கேங்கிறது தான் நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அவனை பணக்காரன் ஆக்கணும். எவ்ரி புவர் ஷுட் கெட் மணி. அவன் பெரிய பணக்காரன், அதுக்கான முயற்சி பண்ணணும். அவனை படித்தவன் ஆக்கணும், பணக்காரன் ஆக்கணும், கௌரவம் மிக்கவன் ஆக்கணும், எலிட் பீப்புள் ஆக்கணும். அதற்கான முயற்சி பண்ணணும். நீ ஏழையாக வேறு கைதட்டிட்டே இருந்தா ஸோ பண்ணையார் ஆட்சி அதெல்லாம் இல்லை. எல்லாரும் பண்ணையாராக இருந்தால் தான் கட்சியை நடத்த முடியும். அதுதான் நிலைமை. அது வந்து இப்போ இவர்கள்லாம் பண்ணையார்கள் இல்லைன்னு சொல்லட்டும். பூத் லெவல் ஏஜென்சிலாம் நம்ம நியமிக்கணும். நம்ம வந்து 61,000 பூத் 69,000 ஏற்கனவே வந்து இந்த பேச்சாளர்கள் சூப்பராக வந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இன்னொரு பிரில்லியண்டான விஷயம். ரஜினிகாந்த் அவர்கள் சிரமப்பட்டார் இந்த இடத்துல. பூத் லெவலில் 69,000 பூத் இருக்குது. ஒரு பூத்துக்கு 10 பேராக தேவைப்படும். பூத் ஏஜென்ட்னா ஒருத்தர் கிடையாது, பூத் நிர்வாகின்னு ஒருத்தர் கிடையாது. அந்த பூத் ஏஜென்ட்னா எலெக்ஷன் நேரத்தில் உட்காரக்கூடியவர். அவர் வந்து 3-4 தெருவில் உட்காரணும். எலெக்ஷன் போலிங் போர்டு 3-4 தெருவில் உட்காரணும். அவங்கள மாற்றி ஒரு 3-4 பேர் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பூத் இருக்குன்னு இந்த பக்கம் ஒரு தெரு இருக்கும், அந்த பக்கம் ஒரு இருக்கும், இந்த பக்கம் 1500 ஓட்டு அந்த இடத்துல ஆவரேஜாக இருக்கும். மக்கள் இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க. அப்போ இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கணும். காலைல 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உட்காந்துருக்கணும் இங்கே, ரைட்? அவரை மாற்றி ஒருத்தர் இங்கே மாற்றி இங்கே மாற்றி. அப்போ வந்து மொத்தம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராது வேணும். அப்போ ஒரு பூத்துக்கு 10 பேர் அப்படிங்கிறது 69,000 × 10 மெம்பர்ஸே வந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு கடைசி நிர்வாகிகள் இருப்பாங்க. எப்படி கவர்மெண்ட் புரோட்டோகாலில் விஏஓ வந்து கடைசி நிர்வாகியாக இருக்கார், அது மாதிரி இந்த பூத் வந்து கடைசி நிர்வாகம் இருப்பாங்க. அதை தமிழ்நாடு முழுக்க போட்டாங்கன்னா பெரிய விஷயம். இஃப் ஐ எம் நாட் ராங், பிஜேபி கூட போடலை. கிளைம் பண்ணுறாங்களா? அவங்க சொன்னாங்கன்னா சந்தோஷம் தான். இஃப் ஐ எம் நாட் ராங்னு சொல்லுதான் சொல்ல. நான் அறிந்த வகையில் 69,000 பூத்துக்கும் 10 பேர் பூத் ஏஜென்ட் போடலை, பிஜேபியில் போடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல் தப்பா இருந்தால் சந்தோஷம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. திமுக தான் அந்த கட்டமைப்பில் இன்னும் இருக்கிறது. அதையுமே சேர்த்து திரு ஆதவர்ஜுனா மென்ஷன் பண்ணுறார். அதையுமே சேர்த்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து திரு விஜய் மென்ஷன் பண்ணுறாரு. நாங்கள் அடுத்து மாநாடு போட போகிறோம், மாநாடு போடும்போது உங்களுக்கு தெரிந்தார் 69,000 × 10 நிர்வாகிகள் மட்டும் பூத் ஏஜென்ட்டுகள் மாநாடுன்னு போட போகிறோன்னு திரு விஜய் அறிவிக்கிறார். யோசிச்சு பாருங்க, 69,000 × 10 வந்து நின்னாங்கன்னு யோசிக்கணும். நீங்கள் திரு அமித்ஷா அவர்கள் இதில் ஈசிஆர் ரோட்டில் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி 2018-19 நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்து ஒரு கூட்டம் போட்டார். இதே மாதிரி பூத் லெவல் கமிட்டி தான் வந்து சக்தி கேந்திரா மீட்டிங் நினைக்கிறேன். அது 5 பூத்துக்கு ஒருத்தர் மாதிரி ஒரு வட மாவட்டங்கள் வந்து 4 மாவட்டங்கள் மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. இல்லை தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்டுருந்தாங்க சக்தி கேந்திரா. அது வந்து விழுப்புரத்தில் வச்சு மாநாடு நடத்தும் போது, நான் சொல்றது ஈசிஆரில் வச்சு நடத்தும் போது சொல்லுது. அதில் வந்து சக்தி கேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு 5 பூத்துக்கு ஒரு பூத் ஏஜென்ட் மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுவே பெருங்கூட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு பூத்துக்குன்னு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ விஜய் அவர்களை செஞ்சுட்டாருன்னா எப்படி பேச்சாளர்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு டிக் வாங்குறார், பிரசாந்த் கிஷோர் உள்ளே கொண்டு வந்து ஒரு டிக் வாங்குறார், அதே மாதிரி பூத் ஏஜென்ட் நியமிச்சிட்டாருன்னு அடுத்த டிக் வாங்கிடுவார். ஸோ ஹீஸ் இன் ரைட் ட்ராக்ங்கிறது பார்க்கணும்.
அடுத்து முக்கியமாக நரேட்டிவ் கரண்ட் பாலிடிக்ஸில் பேசக்கூடிய விஷயங்களை கேட்குறாரு. அதில் வந்து இந்த மும்மொழி சர்ச்சையில் வந்து இந்த எல்கேஜி பசங்க சண்டை மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆளும் கட்சி இந்த கட்சியும் வந்து பேசி வச்சு செட்டிங் சண்டை போடுது. இவங்க பணம் கொடுக்கணும். திமுக என்ன சொல்லுதோ அதை தான் விஜய் சொல்றார். அவர் யார் செட்டிங்ல இருக்கார்? திமுகவுடைய நிலைப்பாடு மும்மொழி கொள்கையில் என்னவா இருக்குதோ அதில் ஏதாவது மாற்றி இருக்குதா? அது மூலம் இதே சொல்கிறாங்க, நாங்கள் திணிக்கல, படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, இஷ்டம் இருந்தால் படிச்சுக்கோங்க, தனியார் பள்ளிக்கூடங்களை வேண்டாம்னு சொல்ல, நாங்கள் திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், இது எங்கள் பாலிசின்னு சொல்கிறோம், நாங்கள் அண்ணா காலத்து இதே தான் அவர் சொல்கிறாரு. ஏதாவது ஒரு வார்த்தை எழுத்து மாற்றிருக்காரா? அவர் பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு, அவர் பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தெரியும், அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு தெரியும், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் யாருக்கும் படிக்க வேண்டாம். இதான அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. அதே தானே திமுக காரங்க பண்ணாங்க. திமுக காரங்க எவ்வளவு பேர் நம்ம புத்தகத்திலே போட்டிருக்கோம், பெரிய பள்ளியிலே போட்டிருக்கோம், தேசிய கல்விக்குள்ள பற்றி நம்ம ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், அதில் வந்து டீட்டெயிலே போட்டிருக்கோம். அப்போ திமுக காரங்களுக்கு எவ்வளோ பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை மொழி கொள்கை இருக்குது, இருமொழி கொள்கை இருக்குதா? தனியார் பள்ளிக்கூடங்கள் பூரா போய் தெரிஞ்சதானே. அப்போ வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்லியிருக்காரு. ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டு வாழ்ற மக்கள் இதை வெரிஃபை பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது தப்பு, அது சரியில்லை, அதை அவர் திருத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். இல்லாட்டி அதை பற்றி சைலண்டாக போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளை மும்மொழி கொள்கையில் படிக்க வச்சிருக்காரு. அவருடைய பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கை இருக்குது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை 55% இருக்குது. அப்போ யாரை ஏமாத்துறீங்கிற ஒரு கேள்வி. நம்ம சும்மா ஒரு அரசியல் பண்ணுங்கிறக்க அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தப்பான எண்ணத்தை, மொழி மாதிரி விஷயங்களை, உணர்வு மாதிரி விஷயங்களை, இனம் மாதிரியான விஷயங்களை கிளப்பிவிடக்கூடாது. திமுக சொல்றது விருப்பப்பட்டா படிக்கட்டும், எதுக்கு திணிக்க பாக்குறீங்க? இது மாநில யார் திணிக்க? விருப்பப்பட்ட நீங்க சிபிஎஸ்இ வச்சிருக்கீங்க, மாநில அரசின் கல்விக் கொள்கை. சார் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஐ அம் கெட்டிங் இட் சார். சிபிஎஸ்இ ஸ்கூல் நீங்க வச்சிருக்கீங்க, அதுல என்ன வச்சிருக்கீங்க? 3 மொழி கொள்கை வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க திணிக்கிறீங்க தானே. எந்த ஸ்டூடெண்ட்டுக்காவது உங்க ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ் போதுன்னு சாய்ஸ் எடுக்கிற வாய்ப்பு இருக்கா? நீங்க திணிக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சிபிஎஸ்இ ஸ்கூல் தனியார் பள்ளி நடத்துறாங்கல்ல, எந்த பள்ளிக்கூடத்தில் நீ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கலாம்ப்பா, 3rd லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டோ ஹிந்தியோ பிரெஞ்சோ எடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ 5 சப்ஜெக்ட் மட்டும் எழுதுனா போது 6 சப்ஜெக்ட் கிடையாது சொல்ல முடியுமா? சொல்லட்டும், நான் சொல்லி அப்ப திணிக்கிறீங்களா நீங்க உங்க ஸ்கூல்ல? அண்ணன் திருமாவளவன் பள்ளிக்கூடத்தில் நடக்குது, அண்ணன் விஜயோட பள்ளிக்கூடத்தில் நடக்குது, திமுக பெருமக்களுடைய பள்ளிக்கூடத்தில் பூரா நடக்குது. அவங்க என்ன அவங்க சாய்ஸ் வச்சிருக்காங்க? லாங்குவேஜுக்கு 3rd லாங்குவேஜ் சாய்ஸ் வச்சிருக்காங்களா? 3வது மொழி விருப்பப்பட்டால் படி, இல்லாட்டி அப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி அரசு பள்ளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். ரைட்? அதே மாதிரி அரசு பள்ளியில் 3வது மொழி வேணும் வச்சுக்க, வேணாம் வச்சுக்கணும். நீங்க அங்க கம்பல் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறீங்க, தமிழ்ல பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, தமிழே இல்லாம வச்சிருக்கீங்க. பல பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் தமிழே இல்லை, ஒரு லாங்குவேஜா கூட இல்லை, மீடியமா இல்லை, லாங்குவேஜா கூட இல்லை. யாரை ஏமாத்துறோம் நம்ம? அப்ப ஏழைகள், படிக்காதவர்கள், கிராமத்து பத்தினர், விவசாயிகள், அவங்க குடும்பம் வந்து அப்படியே வீணா போகணும். உங்க பிள்ளைங்க மட்டும் ஓகணும் வரணும். இந்த மும்மொழி சர்ச்சையில வந்து திமுக தான் ஸ்கோர் பண்ணது போது, யார் பேசினாலும் திமுக தான் எண்ட் ஆஃப் தி டே ஓட்டு வரும் அப்படின்றது ஒரு பெர்செப்ஷனா இருக்கு. நீங்களுமே சில இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்க திரு விஜய் அவர்கள் ஏன் இதில் பேசல? இதனால அவருக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, ஆதாயம் இருக்குமா? மும்மொழி கொள்கையினால பயனடைய போறது வந்து பிஜேபி இல்ல, திமுக இல்ல. மும்மொழி சர்ச்சையை கலப்பி, எப்படி பெரியார் சர்ச்சையை கலப்பி அவங்க மாட்டிட்டாங்களோ அது மாதிரி மும்மொழி சர்ச்சையை கலப்பி திமுக வந்து எக்ஸ்போஸ் ஆகும். இன்னைக்கு என்ன நடக்குது? எது ஹிந்தி எது இங்கிலீஷ் கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தப்பா போர்டு அழிச்சு என்ன பண்றவங்களும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலம் ஓகே, அண்டை மாநிலத்து ஹிந்தி ஓகே இல்லை. என்ன கணக்கு? உங்களை அடிச்சு துவச்சு உன்னை அடிமையாக்கிட்டு உங்களை வந்து வரிகட்ட வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மொழி நமக்கு ஓகே, அது சர்வதேச மொழி, உலக மொழி. என்ன கணக்கு? உலகம் பூரா ஒருத்தன் ஆண்டான், நான் ஆண்டான், அவன் ஆண்டான், நான் அடிமை. நான் வந்து அந்த ஆண்டானுடைய விஷயத்தை நான் பெருமையா பேசுறேன். நீங்க என்ன சுயமரியாதை சொல்றீங்க? தமிழ்நாடு சுயமரியாதை மண். எந்த மாநிலம் சுயமரியாதை இல்லாத மண்? எனக்கு புரியல. இங்க நிறைய பேர் அப்பா அப்பான்னு ட்ரான் பண்றாங்க. இந்த மண்ணின் உண்மையான அப்பா வந்து பெரியார் தான் அப்படின்னு திரு ஆதவர்ஜனா சொல்றாங்க. அவங்க வந்து அவர் தந்தையும் சொல்லிக்கிறோம், அப்பாவும் சொல்லிக்கிறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளாளுக்கு சொல்லிக்க மக்கள் ஏற்கணும்ல. நீங்க அம்மான்னு சொன்னா ஆச்சா? மக்கள்கிட்ட வரணும்ல. அது மக்கள் வந்தா ஏத்துக்கிட்ட போறாங்க. அப்படிதான் புரட்சி தலைவர்ங்கிற எங்கன்னு வருது, கலைஞருங்கிற எங்க வந்துச்சு? கலைஞர்னா யாருக்கும் தெரியாம எந்த கலைஞருங்க, நான் இசை கலைஞர் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? கலைஞர் அப்ப கலைஞர் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அண்ணாங்கிறத ஏற்றுக்கொண்டாங்கல்ல. அண்ணாங்கன்னு என்ன, சிஎன் அண்ணாதுரைங்கிற பேர் அண்ணான்னு ஏற்கப்பட்டது தானே. அப்ப மக்கள் கிட்ட வரப்போது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன பாலிடிக்ஸ் முன்னிறுத்துறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க கொண்டு வர சொல்றது பூரா வேற யாருக்கு, செய்யறது பூரா வேற யாருக்கு? மும்மொழி கொள்கையை நீங்க சொல்லிட்டு அரசியல் பண்ணிச்சீங்கன்னா அது வந்து எப்படி பெரியாரை வச்சுட்டு வந்து சீமானுக்கு தான் வாய்ப்பா போச்சோ, அது மாதிரி மும்மொழி கொள்கையை சொல்ல மூலமா பிஜேபி தான் வாய்ப்பா போகுது. டிஎம்கே ஸ்கோர் பண்ணது அதோடைய காப்பிரைட் அவங்க வச்சுப்பாங்க. நாங்க மொழி பிரச்சனை நாங்க தான் முன்னிருப்போம், அவங்க காப்பிரைட் வச்சுப்பாங்க. அது வேற விஷயம். ஆதாயம் கிடைக்க போறது பிஜேபி. ஏன்னா மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வோட இருக்காங்க. அவங்க பிள்ளைய மக்கள் படிக்கிறான்னு சொன்னால உங்களுக்கு அதே நாளில் இந்த மும்மொழி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே நாளில் திருநெல்வேலியில் கூட்டம், அவ்வளோ கூட்டம், 5000 பேர் ஓவர் நைட்டில் இருக்காங்க. எக்ஸாம் காலையில் மாலை 2 பேர் கூட்டம். தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் இருக்காங்க. 5 லட்சம் பேர் பள்ளிக்கூடத்தை தாண்டி
நான் சிபிஎஸ்சி பற்றியே பேசல, மெட்ரிகுலேஷன் பற்றி பேசல. பள்ளிக்கூடத்தை தாண்டி தமிழ்நாட்டில் இந்த பீரியடில் 5 லட்சம் பேர் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவில் எழுதியிருக்காங்க. அவங்க பூரா படிச்சுட்டே இருக்காங்க. இவங்க நீட் சொன்னாங்க, 1.5 லட்சம் பேர் நீட் எழுதிட்டு இருக்காங்க. அந்த எண்ணிக்கை கூட்டிட்டு, பாஸ் பண்ணுற எண்ணிக்கை கூட்டிகிட்டே போது, எழுதுறவங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டே போது. அண்ணன் விஜயோட நீட் நிலைப்பாடு என்னவா இருக்கு? நேஷன் வைடு நம்பர் 1 வர்றான். இதை நான் வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது மக்கள் மன்றத்தில் திருமாவளவன் முன்னிலையில் சொல்லியிருக்கேன். ஆவடி கூட்டம் நினைக்கிறேன். நீட்டை வந்து என்னுடைய தமிழக மாணவர்கள் வந்து எதிர்கொள்வார்கள், வென்று காட்டுவார்கள் சொன்னேன். நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நீட் வந்து நீங்க ஏன் பூச்சாண்டி காட்டுறீங்க? நீட் பாஸ் பண்ண முடியும்னா சொல்லுங்க. என் பிள்ளைகிட்ட பாஸ் பண்ணுவான்னு பண்ணி காட்டிருக்கானா இல்லையா பாருங்க. டாப் 10ல வந்து நிற்கிறான். பாஸ் பண்ணவன் எண்ணிக்கை அதிகரிச்சே போகுது, மாணவர் சேர்க்கை அதிகரிச்சே போகுது, எழுதுறவன் எண்ணிக்கை அதிகரிச்சே போகுது. இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வந்து பூச்சாண்டி, இந்த மாதிரி நீட் வந்து பூச்சாண்டி, அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. மக்கள் ஏற்கனவே அந்த காலம் இல்லை இந்த காலம். பெரியாரை நீங்க கட்டமைச்ச பிம்பம் அன்னைக்கு வேற. நீங்க தான் பெரியாரை எதிர்த்தீங்க, நீங்க தான் எதிர்த்தீங்க, உங்களை தான் பெரியார் எதிர்த்தார். அப்புறம் நீங்க டபக்குன்னு மாத்திட்டு பெரியார் எங்களுடைய தலைவர் நீங்க கொண்டு வந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு சமாளிக்க முடியாது. எப்ப நீங்க தானே எதிர்த்தீங்க, இன்னைக்கு பண்றீங்களா? யாரும் அன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் கேட்பாங்க. சொல்றதை செய்யுங்க ப்ரோ அப்படின்ட்டு திரு அண்ணாமலை இப்போ சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அண்ணாமலை பேசுனது அண்டு அமித்ஷா அவர்கள் நம்ம தனியாக பேசலாம். அதில் ரொம்ப டீட்டெயிலிங்கான விஷயம் இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து அவர் பேசுறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். அதுதான் திமுக செய்கிறது அப்படியே செய்கிறான்னு சொன்னேன். மும்மொழி கொள்கையில் திமுகவுடைய நிலைப்பாடும் திரு விஜயோட நிலைப்பாடு எங்கே மாறி இருக்கு? எழுத்து கூட மாறல. அவர்களும் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மும்மொழி கொள்கை வச்சிருக்காங்க, அவருடைய தனியார் பள்ளிக்கூடத்தில். இவரும் தன்னுடைய தனியார் பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கை வச்சிருக்காரு. ஆனால் கீழே வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் வேற சொல்லியிருக்காங்க. திணிக்கக்கூடாது. யார் திணிக்கிறாங்கிற கேள்வி பதிலே சொல்ல மாட்டாங்களே. எங்க திணிக்கூட முதலே சொல்ல மாட்டாங்களே. தனியார் பள்ளிகளில் வந்து அப்படி சாய்ஸ் இருக்கா? பதில் சொல்லுங்க. அதான் அவங்க சொல்லுங்க. அப்போ சொன்னது செய்யுங்கிறது சரிதான். அதில் வந்து சொன்னது செய்ய மாட்டாங்கிறதுக்கு அது அண்ணாமலையோட பிரச்சாரத்தை தாண்டி அது மக்கள்கிட்ட போய் நிற்கும். மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். நம்மோட இந்த நேரலையில் பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசி காமிக்கிறேன். நன்றி.